சாமர்த்தியம் இருப்பதாலேயே அனைத்து துறைகளிலும் திராவிட மாடல் அரசு சாதித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அடுத்த சூசை பாண்டியபுரம் நடைபெற்றது. அரசின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு, விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நிதி, சேதமடைந்த மீனவர்களின் படகுகளுக்கான நிதி, இலவச வீட்டுமனை பட்டா என 15,000 பேருக்கு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்கினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வழங்கும் திட்டம், அடுத்ததாக வெள்ளையம்மாள் வீடு வழங்கும் திட்டத்தில் பயன்பெறும் பயனாளி, ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் பயன்பெறும் பயனாளி. மக்கள் மீண்டெழ 666 கோடியே 36 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்கல. இதுக்கு அதான் முக்கியம். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. 2 மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்ல, தேர்தல் வரப்போவத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. அது அவரை வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. எங்க கிட்ட சாதுரியம் இருக்கிறதுனாலதான் இந்தியாவோட தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டி இருக்கிறோம்.